ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, ஜனவரி 9. நம்ம வந்து போர்ட்டலில் ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐனம்பாக்கம் டு தண்டையார்பேட்டு போகணும். அமௌண்ட் வந்து ஒரு 328 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10:15 ஆகுது இப்போ. ஓகே, நேற்று வீடியோ வந்து கொஞ்சம் எடிட்டிங்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா நேற்று நைட்டு வந்ததே வந்து ஒரு 10:30க்கு தான் வீட்டுக்கே வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அந்த வீடியோலாம் எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் அக்யூரேட் இல்லாமல் இருக்கும். ஸோ எடிட்டிங்கில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டு கண்டென்ட் நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் போட்டு புக் பண்ணியிருந்தீங்களா கணேஷ்? தண்டையார்பேட்டு போடுங்க. ஒரே நிமிஷம். ஆமாம், கணேசர் பேக். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிட்டோம். பார்த்துருப்பீங்க வீடியோவில், ஒரு பெரிய தகடு மாதிரி ப்ளைவுட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. கேட்டால் சின்ன பொருள் தான் சொன்னாங்க, சின்ன பார்சல் அப்படின்னு. சரி, ஸ்டார்ட் கொடுத்துட்டு போகிறதுக்கு பார்த்தா கொஞ்சம் அகலமாக இருக்குது. பட்டு ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, அழகாக வச்சு ரோப் போட்டு மேனேஜ் பண்ணியாச்சு. பட்டு என்ன ஒன்றா கொஞ்சம் டிராஃபிக்கில் சந்து பொந்துன்னு ஓட்டுறது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அது ஒன்று தான். மற்றபடி வெயிட்லாம் ஒன்றும் இல்லை, அழகாக வச்சு பக்காவாக பேக் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்களா மேலே ஃபுல்லாக நெருப்பு எரிஞ்சு இருக்குது. ஏதோ கம்பெனியில இருந்து ரெகுலராக இப்படி தான் எரியும் போல. இது சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு, நெருப்பு எரியும் போது. ஆக்சுவலி நான் ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரேன். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு பெரிய பெரிய வண்டிங்கெலாம் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிருக்கு. அது மாதாவரம் அந்த மணலி ஏரியா எப்பவுமே அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து அங்கே வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு சுற்றிட்டே வந்துடலான்னு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 288 ரூபா தான். ஆனால் கிலோமீட்டர் பார்த்தா அதிகம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஆர்டரை முடிச்சிட்டோம். இப்போ ஒரு மணி 12:30 மணி ஆயிடுச்சு. 1 மணி நேரம் எந்த ஆர்டருமே இல்லை. நாங்கள் வந்து பாரிஸ் வந்திருக்கேன். பாரிஸ் அண்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். இந்த சின்ன பாக்ஸை தான் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் 2ஆவதாகவும் ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் போயிட்டு கலெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஆர்டர் வந்து கிண்டி, இன்னொரு ஆர்டர் வந்து மடிப்பாக்கம். ஸோ ஃபஸ்ட்டு போய் ஒன்று பிக்கப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்சல். இது கொஞ்சம் பெரிய பாக்ஸாக தான் இருக்குது. எதில் போட்டிருக்காங்க? நார்மலாக போட்டிருக்காங்க, ஸ்கூட்டர்னு போடல. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ நம்ம 3 ஆர்டருமே அக்செப்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த 3ஆவது ஆர்டர் எவ்வளோ பெரிய பாக்ஸ்ன்னு தெரியல. அது மட்டும் ஓகே ஆகிடுச்சுன்னா 3 ஆர்டர் ஓகே தான். ஏன்னா இது ஆதம்பாக்கம் கொண்டு போகணும். எது ப்ரோ? இதுவுமா? அது உள்ள போட்டுங்க, இதுக்குள்ள கட்டுங்க. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ, சின்ன விளாகர். சின்ன விளாகர்? ஆமாம். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால. ஆமாம், ஆன்ல தான் இருக்கு. நம்ம இப்போ அந்த 3 ஆர்டருமே பிக்கப் பண்ணிட்டோம்.
ஒரு பாக்ஸ் கொஞ்சம் பின்னாடி இருக்கு, அது ப்ராப்ளம் இல்லை. இது ஃப்ரண்ட்ல வச்சாச்சு. இன்னொரு பாக்ஸ் சின்ன பாக்ஸ் தான், அது வந்து இதுக்குள்ள இருக்குது பேக்ல. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்று 285, இன்னொன்று வந்து 220. அப்போ எவ்வளோ ஆச்சு? 500. இன்னொரு ஆர்டர் 200 ரூபா. அது ஸோ எங்கெங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து கிண்டியாவில் போய் கொடுக்கணும். அடுத்து 2வது லொக்கேஷன் வந்து ஆதம்பாக்கம், 3வது மடிப்பாக்கம். இதுதாங்க போக வேண்டிய இடம். ஓகே, ஆனால் நம்ம இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ண எனக்கு தெரிஞ்சு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடும். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லொக்கேஷன் இப்போதான். ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டினாலே நமக்கு தெரியும் ஃபுல்லாக டிராஃபிக்கு. ஏன்னா அண்ணா சாலை அந்த லைனில் தான் எல்லாமே ஓட்டிட்டு வந்தேன் பாரிஸ்லேருந்து. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுதான் பெரிய ஆர்டர் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே. இந்த சிட்டிக்குள்ள வந்து 1 ஹவர் ஓட்டுறத நம்ம ஹைவேல 600 700 ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு ஒண்ணுதான் மோஸ்ட்லி பெரிய பெரிய ஆர்டர் இருக்கு. பட் இதுவும் ஓகே தான் நமக்கு. ஆனா இப்ப இதுல வந்து நம்ம கிலோமீட்டர் சேவ் ஆகும், ப்ளஸ் காம்போவா எடுத்துட்டு வர்றதுனால இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி ஓட்டணும் வந்தா கூட நமக்கு 600 வந்துருதுல அமௌண்ட். 600 மேல வரும்னு நினைக்கிறேன் ப்ராஃபிட் இதுக்கே. ஓகே, அப்படியே எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் சார். ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ 2வது ஆர்டர் லொக்கேஷன் எங்கடா? 2வது ஆர்டர் அடி இப்போதான் ஃப்ரீ ஆகுது. எவ்வளோ இது? ஓகே கைஸ், முதல் ஆர்டரை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 மணி 1:50க்கு கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இங்கேருந்து அந்த செகண்ட் ஆர்டரோட ட்ராப் லொக்கேஷன் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது ஒரு 10 நிமிஷம் ஆகும் நம்ம போய் சேர்றதுக்கு. எவ்வளோ நான் ரொம்ப நேரம் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். நம்பர் 7199 பூபதினூர். எவ்வளோ நேரம் லேட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? நான் வந்தே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக சொதப்புவாங்க கஸ்டமரு. நம்ம நார்மலாக ஒரு ஆர்டர் வச்சிருக்கும் போது இந்த மாதிரி பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. நம்ம 2-3 ஆர்டர் வச்சிருப்போம். அந்த டைமில் தான் வந்து அந்த டைமில் தான் வந்து இந்த மாதிரி லேட் பண்ணுறது. பொறுமையாக தந்து கொடுப்பாங்க, கால் எடுக்க மாட்டாங்க, நாட்டு வச்ச போல இருக்கும், எல்லாம் அப்போ தான் நடக்கும். ஒரே ஒரு ஆர்டர் வச்சிருந்தா ப்ராப்ளமே இல்லை. அப்படியே அங்கேயே வெயிட் பண்ணிட்டு வெயிட்டிங் டைமாவது ஆட் ஆயிடும். ஹலோ, அது கொடுத்துட்டேன். அது பேமெண்ட் சார். இங்கதான் எம்ஜே. வரீங்களா வெளியே? ஓகே ஓகே, இங்கே வெயிட் பண்ணிட்டேன். எம்ஜி காரஸ் வெளியே வெயிட் பண்ணுறேன். வச்சுக்கலாம். நான் தரேன். கட்டிக்குவாங்க. சரி, அப்படி வர மாதிரி இருந்தா சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த பாக்ஸை பிக்கப் பண்ணிட்டோம். ஆக்சுவலி கஸ்டமர் வந்து ஸ்கூட்டரில் தான் போட்டிருக்காங்க, நான் பைக் வச்சுருக்கேன். அதனால் கால் பண்ணி என்ன பாஸ் கேட்டதுக்கு 2 மோட்டர் பாக்ஸ் மாதிரி சொன்னாங்க. இல்லைப்பா வேணாம்ப்பா, செட் ஆகாது, கேன்சல் பண்ணிடுறேன் சொன்னாங்க. சார் 100 மீட்டர் தான் இருக்குது, நான் வந்து பார்த்துட்டு நானே கேன்சல் பண்ணிடுறேன், செட் ஆகலண்ணா சொன்னேன். சரி பார்த்தேன், ஓகே தான், பின்னாடி கட்டிட்டு ஃப்ரெண்டில் வச்சுக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போகிறது வந்து இது திருமுடிவாக்கம். ஸோ நம்ம திருமுடிவாக்கம் போனாலே அசால்ட்டாக ஆர்டர் வச்சிரும். ஈஸியாக 250-300 ஆர்டர்லாம் அழகாக வரும் அங்கே போனாலே. அதனால் எடுத்துகிட்டு போகிறேன்.
இந்த ஆர்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக அந்த குன்றத்தூர் ஆர்டர் லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டேன். ஏரியாவே பார்த்தீங்களா ஃபுல்லாக டெவலப் ஆகிற ஏரியா இப்போ தான். ரோடே மோசம். இதை கொடுத்து சரி நிமிஷம் இன்வாய்ஸ் எடுத்துக்கோங்க. அதை கொடுத்தாச்சு சார். அது பேமெண்ட் பண்ணிடுறீங்களா? பூபதி வரும் பேரு. எவ்வளவு கொஸ்டின் கேக்குறாரு. ஓகே கைஸ், கரெக்டா இங்கேயே சாப்பிட்றலாம். நல்ல லொகேஷன், உட்காந்து சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குன்றத்தூர் ஆர்டரை முடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு பார்த்தா கரெக்டாக ஒரு ஆர்டர் வந்தது. 397 ரூபா, 400 ரூபா அமௌண்ட் கிட்டத்தட்ட. எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது லொக்கேஷன். ஒரு 300 மீட்டர் தான் இருந்தது. ஸோ அதுதான், போய் பிக்கப் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1160 ரூபா முடிச்சிருக்கோம். இது 1500 ரூபா மேலே வந்துடும். ஓகே தான். ஆனால் 122 சரி ஓகே. ஓகே, நம்ம இந்த ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிட்டோம். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31 கிலோமீட்டர். பரவாயில்லையே. எதில் ஆர்டர் எடுத்தேன்? என் ஐடியில் எடுத்துருக்கேன். இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன்னா நாளைக்கு கோல்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த உரவரம் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் போயிட்டு அந்த ட்ராப் லொக்கேஷனை ரீச் பண்ணிடலாம். என்ன? ஆமாம், சரி ஓகே. 20 minutes later. போர்ட்டர் புக் பண்ணியிருக்காங்க. போர்ட்டர் பைக் புக் பண்ணியிருக்காங்க. மேம், போர்ட்டர் புக் பண்ணியிருந்தீங்களா? மாஸ் ஆட்டோ பார்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உரகுடத்தில் இருக்கோம். இந்த ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிட்டோம். இங்கேருந்து நம்ம இப்போ பெருங்குளத்தூர் போகணும். ஏமா பேக் அடிக்குது. பேக்கை ஃப்ரண்ட்ல வச்சிடலாம். செம்மையா குளிருது, அதனால நான் வந்து ஜெர்க்கினை எடுத்து போட்டுக்கினேன். இன்னைக்கு ஃபுல்லாக காலையிலேருந்து சில் கிளைமேட்டாக தான் இருக்கு. சரியான குளி. ஆக்சுவலி இந்த நம்ம லாஸ்ட்டாக உரகுடத்துக்கு ஒரு ஆர்டர் வந்து ட்ராப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷனுக்கு ஒரு 300 மீட்டர் தான் வந்திருக்கும் இந்த கம்பெனி. நான் அந்த ஆர்டரை முடிச்ச உடனே போய் மெயின் ரோட்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு அரை மணி நேரமா. நம்ம நாளைக்கு என்னோட ஐடி வந்து நாளைக்கு கோல்டா மாற போகுது. ஏன்னா 5 ஆர்டர் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு கோல்டு மோடு தான். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் க்ளோஸே பண்ணலையா? என்னோட ஐடியில் வந்து நான் எவ்வளோ ஓட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா 1303 ரூபா ஓட்டியிருக்கேன். இன்னொரு ஐடியில் வந்து 199 ரூபா ஓட்டியிருக்கேன். மூணாவது ஐடியில் வந்து 230 ரூபா ஓட்டியிருக்கேன். ப்ளஸ் டிப்ஸ் மொத்தமாக வந்து 25 ரூபா டிப்ஸ் வந்திருக்கு.
ஸோ நம்ம இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 1757 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8.5 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ சரி ரவுண்டாக 9 மணி நேரமே வச்சுப்போம். ஸோ 9 மணி நேரத்துக்கு நம்ம 1757 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். 1505 கிலோமீட்டரு. இப்போ வந்து 11,656 இங்கேருந்து 30 கிலோமீட்டர் ஆகும். 686. ஸோ மொத்தம் 181 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். நம்ம ஏர்ன் பண்ணது வந்து 1757 மைனஸ் 281 ரூபா. ஸோ நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 9 மணி நேரத்தில் 1476 ரூபா வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய், டேக் கேர்.